சுபம்னு ஒரு மூவி தான் பார்த்துருந்தோம். சுபம் இந்த படத்தை பாருங்க நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்படி தான் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமேன்னு பார்த்துருந்தோம். படம் வந்து பொறுத்தவரையும் வந்து ஒரு ஹாரர் ஜானர்னு சொன்னாங்க. ஸோ பேய் படம் நிறைய பேர் சொன்னாங்க. சரி என்ன மாதிரி படம் தான் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இது ஆக்சுவலி என்ன ஒன்லைன்னா, சந்தானம் காமெடியில் சொல்கிற மாதிரி இந்த கிழவிங்கெல்லாம் வந்து கொன்று பொறிச்சு எரிச்சாலும் மறுநாள் வந்து ஆவியாக வந்து சீரியல் பார்க்கொண்டா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு ஒன்லைன் எடுத்து தான் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்டோரியாக. ஸோ இதில் வந்து 3 கேரக்டர்ஸ் இருக்குது. ஆக்சுவலி 3 கேரக்டர்ஸ் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து வந்து அவங்க ஒய்ஃப் உடம்புல வந்து அவங்க பாட்டி, செத்து போனவங்க பாட்டி வந்து பேயாக வந்து சீரியல் பார்த்து அந்த சீரியலுக்கு வந்து கமெண்ட் கொடுத்து இவங்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரியை மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோரி மேக்கிங் வந்து ரியலி ரொம்ப சேலஞ்சிங்கான பார்ட்டு தான். இந்த ஒன்லைனை எடுத்து ஸ்டோரி மேக் பண்ணுறது வந்து மிகப்பெரிய சேலஞ்ச் தான். ஸோ அதில் வந்து இவங்க நல்லாவே மேக் பண்ணி நல்லா ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து வந்து சமந்தா வேறு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்த உடனே எப்படி தோணுச்சுன்னா வந்து ஓகே ஒன் டைம் பார்க்கலாம், அங்கே ரிலீஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வாட்சபிள் மூவி தான். தேங்க்யூ.